வீட்ல அம்மன் படம் இருக்குன்னா, இந்த ஆடி மாசத்துக்கு நம்ம புதுசா ஒரு 4 வளையலோ, 8 வளையலோ வாங்கி அம்மனோட பாதத்துல நம்ம சமர்ப்பிச்சுட்டோம்னா, வீட்ல ஒரு குழந்தைங்க வரம் வரணும், சந்தான பாக்கியம் வரணும் அப்படிங்கிறதுக்கு அம்மனுக்கு வேண்டிட்டு, அம்மாக்கு வந்து வளையல் காப்பு நம்ம வந்து செய்யலாம். அத வந்து அம்மா சந்தோஷமா ஏத்துப்பாங்க. ஸோ இந்த மாரி என்ன அம்பாள் படம் உங்கள்ட்ட இருக்கோ, அந்த அம்பாள் கிட்ட ஒரு 4 வளையலோ, 8 வளையலோ வாங்கி, நல்ல மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு அம்மாக்கு உங்களுக்கு இந்த வளைகாப்பு வளையல் நான் சமர்ப்பிக்கிறேன். எங்க வீட்லயும் அந்த மாரி ஒரு வரத்த குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கலாம். நிச்சயமா அந்த வரத்த வந்து அந்த அம்மா வாராகியா, மகாலட்சுமியா, அன்னபூர்ணியா, அஷ்டலட்சுமியா, மீனாட்சியா, காமாட்சியா நமக்கு அந்த வரத்த அருள்வாங்க. இதுவும் எத்தனையோ பேருக்கு தெரிஞ்சிருக்கும். செய்வாங்க. எல்லாரும் கோவில்லயே போயி மாலையா நல்லா கோர்த்து வளையல் மாலை போடுவாங்க. நமக்கு அவ்வளோ தூரம் செய்யறதுக்கு டைம் வேணும், எல்லாம் வேணுங்கிறதுனால, வீட்ல கூட நம்ம அம்பாள் கிட்ட இந்த மாரி புதுசா வளையல் வாங்கி சமர்ப்பிச்சு நமஸ்காரம் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு கல்கண்டோ, ஒரு பாலோ நைவேத்தியம் பண்ணி அம்மனுக்கு வேண்டிக்கலாம். இதுவும் உங்களுக்கு ஒரு உபயோகமான பதிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். நீங்களும் செய்து பாருங்க. எப்பயுமே வீட்ல வந்து நெல்லிக்காய் வாங்குவோம். ஊறுகாய்க்காகவோ, எதுக்காகவோ நம்ம அந்த ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக. அந்த நெல்லிக்காயோட கொட்டைய வந்து ஒரு 5, 6 எடுத்து நல்லா காஞ்சு போன உடனே, அத வந்து சுவாமி கிட்டேயே, மகாலட்சுமி கிட்டேயே நம்ம வச்சுட்டோம்னா, நெல்லிக்காய் விதை வந்து நமக்கு லக்ஷ்மி கடாட்சம் தரும். அதே மாதிரி தாமரை இலை, எப்பயுமே தாமரை இலை காஞ்சு போனால் கூட அதுக்கு வந்து பலன் உண்டு. அந்த தாமரை இலையை வந்து இதழை வந்து நம்ம வந்து பரவாயில்ல காஞ்சு போனாலும் அதோட சேர்த்து ஒரு ஒரு மடியாக இருக்கிற ஒரு பவுலில் போட்டு, இல்லை மண் பவுலில் கூட போட்டு நீங்கள் சாமிக்கிட்ட அப்படியே வச்சிடலாம். அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கிறது. நல்ல ஒரு லக்ஷ்மியோட அம்சம் நெல்லிக்காய், அதை வந்து நம்ம வந்து வச்சிட்டோம்னா அது ஒரு ஐதீகமாக இருக்கும். ஸோ இது ஒரு உபயோகமான பதிவாக இருக்கும்னு நினைக்கிறேன்.